மக்களே இப்போ ஒரு அதிசயம் நடக்க போகுது பாருங்கள். இந்த கொடியை பார்த்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் கொடியோ இல்லை டிவிகே கொடியோ நினச்சேன். ஃபஸ்ட் கிடையாது. தட்ஸ் அவர் கம்பெனி ஆப்ரேஷன்ஸ் மேனுஃபேக்சர் மேட் பீச்சுங்க. மக்களே நம்ம ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கோம். இங்கே வந்து நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணோம் ஃபுட்டை. ஆஃபீஸ் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ டைம் சுற்றி பார்க்கலாம். குயின்ஸ்லேண்ட் தியேட்டர். இந்த கொடியை பார்த்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் கொடியோ இல்லை டிவிகே கொடியோ நினச்சேன். ஃபஸ்ட் கிடையாது. தட்ஸ் அவர் கம்பெனி ஆப்ரேஷன்ஸ் manufacturing plant, and then the river. மக்களே இப்போ ஒரு அதிசயம் நடக்க போகுது பாருங்கள். அதிசயம்னு இல்லை, பட் ஆனால் பார்க்க சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரிவருக்கு மேலே பிரிட்ஜ். இப்போ ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகும் பாருங்கள். நைஸ் நோ. அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ட்ரெயின் வருதுங்க. நைஸ். ஃப்ரீ டைமில் சவுத் பேங்க் வந்திருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு. அகெயின் ரிவர் பக்கத்தில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி நல்லா இருக்கு. இங்கே தூரமாக தெரியுது பார்த்தீங்களா ஃபெரியில் நம்ம போகலாம். பட் அதுக்கு நம்ம எப்படி மெட்ரோவில் கார்டு யூஸ் பண்ணுறோம், மெட்ரோ கார்டு, அந்த மாதிரி கோ கார்டுன்னு ஒன்று இருக்குது, டிரான்ஸ்லிங்க் கார்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபெரியில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், அப்புறம் பஸ்ஸில் போகலாம். ஸோ ஒரே கார்டு தான், எல்லாத்துலேயுமே போகலாம். ஸோ இன்றைக்கி எனக்கு அந்த கார்டு கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி போக டைம் இல்லை, பட் ஃப்ரீயாக இருக்கும்போது போகலாம். தெரியுமே இங்கே நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று போகுது, அங்கே ஒன்று வருது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, வெரி லைட்டாக இருக்குது எங்கே பார்த்தாலும். ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து சவுத் பேங்க். சரியாக 7:15 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி பார்த்துட்டு சாப்பிட போக வேண்டியது தான். மேட் பீச்சுங்க. இது வந்து ரியல் பீச் இல்லை, லைக் ஆர்டிஃபிஷியல் பீச். ஸோ இது வந்து சவுத் பேங்க்கில் இருக்குது. ஸோ நான் வந்து பிரிஸ்பேன் சைன் நோக்கி போயிட்டு இருக்கும்போது இதை நான் பார்த்தேன். நைஸ். சரி, ஒரு வாக் போகலாம். ஸ்டார்ட் ஆகுதுங்க மழை. எப்போ போய் சொல்ல முடியாது போல இருக்கு. பட் இந்த இடம் நான் சூப்பராக இருக்குது. அது வந்து சரி ஸ்டேஷன் வெயிட் பண்ணுறாங்க. You can also give a try if you want. நல்லா இருக்கு. ஓகே, இங்கே என்ன போயிட்டுருக்குன்னு பாருங்கள். பில்டிங்கில் இந்த மாதம் வேலண்டைன்ஸ் டே இல்லை, ஸோ அதோட ஸ்பெஷலாக ஆர்டின் சிம்பிளும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு ஹோர்டிங்ஸும் மூவ் ஆகுது. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க. வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் சூப்பராக இருக்குது. ஃபெரியில் போகலான்னு சொல்லிட்டு ஃபெரி ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். நம்மக்கிட்ட கோ கார்டு இருக்குது, பட் அது வந்து எவ்வளோ தூரம் போயிட்டு எப்போ திருப்பி வரும்னு தெரியல. ஆல்ரெடி டைம் 8 ஆக போகுது. ஸோ அதான் ரிட்டர்ன் வந்துட்டேன். ferry station. Yeah, ferry வருது பாருங்க.
நாளைக்கு ட்ரை பண்ணலாம். சரி, நம்மக்கிட்ட கோ கார்டு இருக்குது. பாருங்க மக்களே, நேபாளிஸ் பக்கோடா அவங்களோட கோட்டை மாதிரி இருக்கு. நைஸ். இந்த நம்ம லடாக் போகும்போதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. சைனீஸ் கைண்ட் ஆஃப் பில்டிங்ஸ். நம்ம இப்போ அடுத்தது சவுத் பேங்க்கில் கல்ச்சுரல் சென்டருக்கு வந்திருக்கோம். கல்ச்சுரல் சென்டர்னால் ஈவெண்ட்ஸ் நடக்கிற மாதிரி ஏரியா நினைக்கிறேன். மேலே அப்படி தான் போட்டிருக்கு, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டர் அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு என்ன ஷாப்பிங் மால் மாதிரி தெரியுது. இங்கே நம்ம அந்த வெயில் சுற்றிட்டுருக்கு. அந்த சைடு நம்ம போயிட்டு வந்த பிரிட்ஜ் இருக்குது. அந்த சைடு அந்த பிரிஸ்பெயின் ஏரியா. இது நேற்று போன இடம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஃபெரி ஸ்டேஷன் இருக்குது. இல்லையா, அந்த மேன்மேட் பீச்சும் இருக்குது. நிறைய டொயோட்டாஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டொயோட்டாஸ். ஈவன் எம்ஜி, டிஃப்ரெண்ட் எம்ஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க போல. தேட்டர், ப்ளே ஹவுஸ், தேட்டர் இருக்குது, கான்சர்ட் ஹால் இருக்குது. don't know we can go or not, but let's try. It's Queensland. மக்களே, இங்கே ஏதோ ஷோ நடக்குது. நம்ம ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணோம் ஃபுட்டை. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து பவுல் எடுத்துகிட்டு அந்த கரண்டி ஒன்று எடுத்துகிட்டு அந்த சைடு போனீங்கன்னா ஸ்டெப் 1, கிராப் அ பவுல் அண்ட் அ பேர் ஆஃப் டங்ஸ் ஃப்ரம் த ஸ்டேஷன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன், சிக்கன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் ஸ்டெப் 3, வெயிட் வந்து மினிமம் 400 grams இருக்கணுமா. ஸோ அங்கே எடை பார்த்துட்டு 400 grams மேலே இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லைனா திருப்பி வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அங்கே கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்பைஸ் லெவல் அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா 5, அதில் டிஜிட்டல்லையும் இருக்குது. ஸோ அவங்க கூப்பிட்டோன்னா அங்கே போகணும். ரைட். ஸோ பண்ணால் ரோடை க்ராஸ் பண்ணோம். ரோடை க்ராஸ் பண்ணணுன்னா நம்ம ஐ திங்க் அந்த சிக்னலில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணோம். Let's do that. ஸோ சிக்னல் கிட்ட வரணும். ஸோ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கீக்குன்னு கத்தும். ஒன்ஸ் நம்மளுக்கு க்ரீன் வந்துச்சுன்னா கீக்குன்னு ஸ்பீடாக கத்தும். நம்ம கிராஸ் பண்ணலாம். ஓகே, கீக்குன்னு கத்துது, நம்ம போகலாம். ஓகே, அந்த கீக்குன்னு கத்தி முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் இருக்குது. அந்த செகண்ட்ஸில் நம்ம போய்க்கலாம். எனஃப் டைம். No need to worry.
ஓகே, செம ஜில்லுன்னு இருக்குது மக்களே. டைம் இப்போ கரெக்டாக 9 மணி, 10 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பூல் ஓப்பன். வேகமாக ஒரு தவளை நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான்.